சேனையதி ஓ செலுத்துவோம் கனமும் மகிமையுமே அற்புதமேதம் அன்பருக்கு அதை அறிந்து அகமகிழ்வோம் அகமகிழ்வோம் ஜெய முன் செல்கிறார் ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா தாய் மறந்தாலும் நான் மறவே திக்கற்றோராய் விட்டு விடேன் தாய் மறந்தாலும் விட்டு விடேன் என்றுரைத்தம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாரே என்று வாக்கு மாறிடார் சத்தமாக ஜெய கிறிஸ்து இருக்கிறார் மாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. தேவனே தொடர்ந்து எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்தும் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிராகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிவோம். பல முறை பல செய்தி கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வோம். சித்தம் என்ற வார்த்தைக்கு வில், விருப்பம், காட்ஸ் வில் அப்படி சொல்லுவாங்க. தேவனுடைய சித்தம், சுய சித்தம், மனுஷ சித்தம். ஆமென். சிலர் சாத்தானுடைய விருப்பத்தை செய்கிறாங்க. சுய சித்தம் உண்டு, மனிதனுடைய சித்தம் உண்டு, தேவனுடைய சித்தம் உண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை சொல்ல கற்றுக் கொடுத்த அது அந்த ஜெபம் மாடல் ஆஃப் பிரேயர். எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய ஜெபத்தில் என்னெல்லாம் கலந்திருக்கணும் என்பதை அந்த பரமண்டல ஜெபம் நமக்கு சொல்லித் தருகிறது. சிலர் உட்கார்ந்த உடனேயே என் பிள்ளை எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. உம்முடைய நாமம் சொல்லுங்க. கடிதம் எப்படி எழுதணும்? அனுப்புனர், பெறுனர், பாடி ஆஃப் த லெட்டர். அன்புக்குரிய ஐயா, நீங்கள் அறிவது நான் எழுதுவது தங்கள் உண்மையுள்ள மிகவும் தாழ்மையுள்ள. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அப்ப ஜெபம் பண்ணும்போது வந்து உட்கார்ந்தோட ஆண்டவரே என் பிள்ளைக்கு நோய் எனக்கு பணம் வேணும் கேட்கக்கூடாது. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக. அதான் சிலருக்கு கடடா சொல்லுவாங்க. சில சபைகள் அதை சொல்லி பழக்கம். அப்படிதானே? ஆமாம். அது மாடல் ஆஃப் பிரேயர். அதை அப்படியே சொல்லுவது, +2ல் மாடல் கொஸ்டின் வருவதை அப்படியே எழுதி வைப்பது போல எழுதி வைங்க. +2 இனி மாடல் எக்ஸாம் வரும்போது மாடல் பேப்பர் நியூஸ் பேப்பரில் போடுவோம். அதை அப்படியே காப்பி அடித்தா ஒத்த வெட்டு. சில அதே சொல்லி பழகிட்டாங்க. சரி, விட்டுரும். இயேசு அந்த ஜெபத்தில் சொல்லி கொடுக்கும்போது உம்முடைய சித்தம் எல்லாம் எங்கே இருக்கிறீங்களா? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும். அப்படி என்ன செய்யணுமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபிக்கிறோம்? என் குடும்பத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் அவருடைய சித்தம் மட்டும்தான் நடக்குதா? அல்லேலூயா. யாராவது மனசுல அவருக்கு சித்தத்துக்கு வெளியே உடனே இங்க மிதிச்சு தள்ளிடுவார். சாத்தானை தள்ளிட்டார்.
பரலோகத்தில் அவருடைய சித்தம், காட்ஸ் வில் மட்டும்தான் நடக்குது. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. கவனிங்க, நம்ம வாசித்த வேத பகுதியில் அந்த சித்தத்தை வர்ணிக்கிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். சொல்லுங்க, இந்த சித்தம் என்னவா? இடையில சொல்றீங்களே, ஆரம்பத்தில் தேவனுடைய நன்மையும். சொல்லுங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அந்த சித்தத்தில் நன்மைதான் இருக்கும், அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். அடுத்து அதுல பரிபூரணம்னா அதுல ஒரு குறைபாடுகளே இருக்காது. ஆமென். ஒருத்தருமே சொல்லல. அப்ப தேவ சித்தத்தின்படி ஒருவர் வாழ்ந்தார், அவங்க வாழ்க்கையில் அந்த சித்தத்தினால் செய்யப்படுகிற காரியங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நன்மையா இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஆமென். குறைவே இருக்க வாய்ப்பில்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய விரும்பணும். கவனிங்க, கவனி. ஆரம்ப முகவரியாக ஏன் தேவ சித்தத்தை மக்கள் விரும்பல? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது இது உங்களுடைய சித்தமா இருந்தா நடக்கட்ட ஆண்டவரே அப்படி சொல்லி இருக்கிறீங்க? அவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். பிரதர்ஸ், அப்படி அது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதா? ஜெபமே பண்றது இல்லையா? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரே இந்த வெளிநாட்டு பிரயாணம் நான் போறேன், உமக்கு சித்தம் இல்லைன்னா தடை பண்ணும். யாரை கொண்டா தடை பண்ணும். என் பிள்ளைக்கு பெண் தேடி போறேன், மாப்பிள்ளை தேடி போறேன், இது உமக்கு சித்தம் இல்லைன்னா தடை பண்ணும். அல்லேலூயா. இந்த ஒரு படிப்புக்காக நான் போறேன், என் மனசுல நல்லா கொள்ளாம போல இருக்கு, உமக்கு எப்படின்னு தெரியல, இது உம்முடைய விருப்பம் இருக்கு தெரியல, இதை தடை பண்ணும். ஆமா, இந்த வேலை தேடி போறேன், இது உங்க விருப்பம் இல்லாம தடை பண்ணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஏன் ஜெபிக்கல அநேகர்? ஏன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கூட ஜெபிக்கல? கவனிங்க, நான் சொன்னேன், தேவ சித்தத்தின்படி உட்பட்ட வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்கும், அதுல நன்மை இருக்கும். அது திருமணமா இருந்தாலும், அது வேலையா இருந்தாலும், அது படிப்பா இருந்தாலும், எல்லாம் அதுல நன்மை இருக்கும். நீங்க ஆமென் சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சேல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா ஆமென் ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள், ஏன் மனுஷர்கள் தேவ சித்தத்தை விரும்பல? ஒரு வாலிப தம்பி வேலைக்கு போகும்போது சில எங்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, தம்பிக்கு ஜெபிக்கும் போது அவர் ஜெபிப்பார், ஆண்டவரே இந்த வேலை, இவன் இன்டர்வியூ போறான், இந்த வேலை உமக்கு சித்தமா இருந்தா இது கிடைக்கட்டும். அவன் போவான், கிடைக்காது. ரெண்டாவது முறை போவான், ஆண்டவர் இந்த தம்பிக்கு இந்த வேலை உமக்கு சித்தமா இருந்தா கிடைக்கட்டும். அடுத்து போவான், கிடைக்காது. ஒரு நாள் அவன் சொன்னான், பாஸ்டர் இனி வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ண வரும்போது நீங்க ஒரு காரியம் செய்யணும், இந்த சித்தம் சத்தம் எல்லாம் நினைச்சு கூடாது. ஒரே பிளேன் பிரேயர், பிளேன் ஆம்லேட்டை போல ஒரு பிளேன் பிரேயர். என்ன மிளகா எல்லாம் போடாம பிளேன் ஆம்லேட்டை போல பிளேன் பிரேயர். ஒன்றும் சொல்லக்கூடாது, இந்த பிள்ளை ஆசீர்வதியும், பிரயாணத்தை ஆசீர்வதியும், ஆண்டவர் இந்த வேலையை கூடும், நல்ல சம்பளத்தை கூடும். அது ஒரு பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணுவாரு சொல்லுங்க? ஒரு விதமா, ஆண்டவரே இவனுக்கு இந்த வேலையை கூடும், போகிற பிரயாணத்தை ஆசை. ஒரு ஜெபம் முடிச்சார், அங்க வேலையில போய் மாட்டினா வீட்டுக்கு வர முடியாது, சோத்திரம், சர்டிஃபிகேட் கிடைக்காது, கொடுமையான வேலை, அதிக மணி நேரம் பழு, வேலை பழு, அதிக அதிக டைம் வேலை செய்யணும். அது மட்டுமல்ல, சம்பளம் குறைவாக கிடைக்கும். அங்கே பயங்கர குழப்பம். பிறகு ஜெபம், பாஸ்டர் சாரி பாஸ்டர் மன்னிச்சிருங்க, இதுக்கு தானே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உமக்கு சித்தமாக இருந்தால் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. சித்தமாக சொல்லுங்க. எங்கள்கிட்ட ஜெபிக்க வரும்போது எத்தனை பேர் நினைச்சிங்களோ, இவர் சித்தன் சத்தன்னு சொல்றாரு. கவனிங்க, அப்ப தேவனுடைய சித்தன் ஒன்று இருக்குது, இருக்கா இல்லையா? எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஏசு சொல்லிட்டார் பரமண்ட ஜபத்தில், உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே பூமியிலும். தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது. அதான் நிருபங்களை எழுதுகிறார் பவுல், நான் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணினால் தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால்
இன்னபடி செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்படின்னா வீடு கட்டுவோம், பிள்ளையை படிக்க வைப்போம், பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இன்னபடி செய்வோம் என்று ஏன் அப்படி சொல்லக்கூடாதான்? அவன் தேவ சித்தத்தை இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே, மனுஷன ஜீவன் இருக்க வசனம் எப்படிப்பட்டது, அதுபடி என்ன சொல்லுது இருக்கு இல்லையா? ஆமா, வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. அதனால ஆண்டவருக்கு சித்தமான, சொல்லுங்க, ஆண்டவருக்கு சித்தமான நாங்களும் உயிரோடு இருந்தா இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். யாருக்கு சித்தம் வேணும்? பயம் இல்லாம சொல்லுங்கம்மா. என்ன சொல்லணும்? என்ன செய்துங்க, என் பிள்ளைய அந்த படிப்பு படிக்க வைப்பேன். சிலருக்கு அது ஒரு கௌரவம். என்ன நடக்குதோ இல்லையோ, என் பிள்ளைய கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பேன். ஒரு சௌரி அவங்க வீட்டுக்கு போகும்போது, மேரேஜ் டேக்கு பாஸ்டர் பேருக்கு சபை பாஸ்டர் ப்ரேயர் பண்ண வந்தார். வரும்போது சொன்னாங்களா, எனக்கு ஜெபம் பண்ணட்டாம் பாஸ்டர், எனக்கு மேரேஜ் லைஃபே போச்சு பாஸ்டர். அவங்க அப்பா சொல்லுவாரா, எனக்கு குட்டிய எப்படிங்களும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். இந்த கௌரவம் எதுக்குன்னு கேட்குறேன். கர்த்தர் அனுபவிச்சா கவர்மெண்ட் மாப்பிள்ளை கொடுங்க, அமெரிக்க மாப்பிள்ளை கொடுங்க. அந்த பெருமை எதுக்கு? தேடி கவர்மெண்ட் மாப்பிள்ளை வந்தாரு, மிலிட்ரிக்காரரு. அவர் அங்க சோத்திரம் அங்க உள்ள கோபத்தெல்லாம் கூட துப்பாக்கி கொண்டு சொல்லுவாரு, அடி பின்னிடுவாரு. சௌரியம் நேரம் பார்த்துருக்குறோம், கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒரு நாள் சந்தோஷம் இல்லை. அப்பாவுக்கு பிடிவாதம். இங்க எப்படி யாரா இருக்கிறீங்களா? அப்படிதான் செய்வேன். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. நம்ம எதிர்காலம் கூட நம்ம உயிரோடு இருக்கணும். பார்த்தீங்களா? நாளை நடப்பது என்னன்னு நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா? அதில் சொல்லணும், ஆமே, நம்ம உயிரோடு இருந்தார். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஆண்டவருடைய வருகை தாமதித்தார். இப்போ விபிஎஸ் முடிய போகுது, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சால் அடுத்த வருஷம் அது சொல்லலாம். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு இருக்க மாட்டோம். பார்த்தீங்களா? அது சொல்லலாம். உயிரோடு இருந்தால் நம்ம இந்த விபிஎஸ் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணணும். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் மே மாதம் இருப்பான்னு தெரியாதுல்ல. பாருங்க, யானை மறைஞ்சு விழுந்தே சாகுறாங்க. என்ன கொடுமை! வீடு இடிஞ்சு விழுது, ஓகே, இதுவரை கேள்விப்பட்டதில்லை. சக்க விழுந்தே சாவுறான். அதனால பயந்து கூழஞ்சக்க தான். ஆமாம், எல்லா சக்கையும் வீட்டுக்கு போயாச்சு. ஏன்னா ஒரு ஆள் மேலே விழுந்து ஒரு ஹிந்திக்காரன் செத்தான். எப்படி இல்லாம மனுஷ வாழ்க்கை இருக்கிறது. அதனால ஒருவேளை நீங்களுடைய பழக்கம் அப்படி இல்லாமல் இருந்தா, என்ன சொன்னாலும், பிள்ளை பாச புருஷனை பாச சொன்னாலும், ஆமே, அவர் சொல்லுவார், நான் அப்படியெல்லாம் செய்துவேன். இல்லை, சொல்ல வாயை மூடுவோய், நாம உயிரோடு இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாமும் தூர இடங்களுக்கு, அப்படி இருக்கா பைபிள்ல? வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய், சவுதி அரேபியாவுக்கு போய், அமெரிக்காவுக்கு போய், கனடாவா போய், பஹ்ரைன் போய், மஸ்கட் போய், அடுத்து அங்கே ஒரு வருஷம் தங்கி, அங்க எத்தனை வருஷம் இருப்போம்? ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். ஒரு மாசத்துல திரும்பி வந்துடுவோம். சில நேரம் ஒரு ஐயா வீட்டில் சொன்னாரா, சௌதரியை போகும்போது, பலமுறை சொல்லி இருக்கிறேன், இந்த பாயிண்ட் தான் சொல்றேன். இப்படி சொன்னார் அந்த சௌரி சொன்னாங்க, முன்ன சர்ச்சை வந்துட்டு இருந்தா, இப்போ அவங்க வரல, அவங்க வந்திருந்தா கூட நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க சொன்னது, அந்த ஐயா வெளிநாட்டு 2 நாள் ஒரு வாரம் தாண்டி போறாரு. அதுக்கு முதல்ல மனைவி பார்த்து சொன்னாரா, இப்படி இந்த கையெல்லாம் மடிச்சுட்டு இப்படி சொன்னாரா. நிறைய பேர் பார்ப்பாங்க, எக்ஸசைஸ் இல்லை. வெளிநாட்டு போகிற மனைவிட்ட அவர் சொல்றாரு, நான் பலசாலியா இருக்கிறேன், 5 வருஷத்துக்கு முன்னால வர மாட்டேன். பைபிள் என்ன சொல்லுது? அடம் முட்டாளே, ஒரு வாழ்க்கை புகைய போல இருக்குது, நீ சொல்லாத அப்படி. அந்த சௌரி சொன்னாங்க, 3 மாசத்துல இதோ சீக்கிரமா வருகிறேன். எதுக்கு கை தம்மல எல்லாம் அடிச்ச? நீ
எதுக்கையா அடிச்சிங்க? பைபிள் படித்தா எனக்கு புரிஞ்சிருக்குமே. பைபிள் படித்தா இந்த எண்ணம் வராதே, சொல்ல முடியாதே, வாய் பதறுமே, பயம் உண்டாகுமே. சொல்லிட்டாலும் ஆண்டவரே எதுக்கு சொன்னா நாளை என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால இந்த ஊருக்கு போய் வேலை செய்து தொழில் செய்து சம்பாதிக்க சொல்லுகிறவர்களே அப்படி சொல்லாதீங்க. தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் என்னபடி ஏன் மனுஷன் தேவ சித்தம் என்ன விரும்ப இல்லாம இருக்கிறான்னா, முதலாவது ஒரு காரியம், முதலாவது வார்த்தை தேவ சித்தம் என்று நம்ம ஜெபம்னா சில நேரம் அந்த நன்மை தாமதமாயிரும், லேட் ஆயிரும். சொல்லுங்க, என்ன ஆயிரும்? சத்தமா பலி சொல்லுங்க. லேட் ஆகாம சேல இருக்கிறவங்க நீங்க விழிப்பா தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் சோர்ந்த போல இருக்கு. கையை தள்ளி சொல்லுங்க, நல்ல கையா சேர்த்து வரலே இல்லையா? ஆமே. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? ஏன் ஜெபிக்க மடிக்கிறாங்கன்னா, சோத்ரா ஒரு திருமணமாகட்டும், ஒரு வேலையாகட்டும், எதுவாராகட்டும், தேவ சித்தம் ஒப்பு கொடுத்த லேட் ஆகும். ஒருவேளை சடனா போய் நம்ம ஒரு மேரேஜ் ரெடி பண்ணா கூட நடக்கும். அல்லேலூயா. சடபடா நடக்கும், வேலை சடபடா கிடைக்கும். ஆமா, படிப்பு கூட அப்படிதான். ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த சில லேட் ஆகும். நம்ம நினைக்கிற நேரம் அது வராது. அதனால இந்த தேவ சித்தம் சத்தம் இதெல்லாம் பாஸ்டமா இருக்கு, வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் நம்ம போய் எல்லாம் நம்ம முடிக்கிறோம். ஒரு இல்லை சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் பாருங்க, தேவ சித்தம் என்னன்னு தெரியுமா? ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். அது யார் மூலம்னா, ஆபிரகாமுக்கு மனைவிக்கு பேர் என்ன? சாராள். சாராள் கவுனி. ஆனா பிள்ளை தருவேன்னு சொன்னாரு. என்ன ஆகுது? பேக் பெஞ்ச் எல்லாம் சொல்லுங்க, பரம் பெஞ்ச் எல்லாம் என்ன ஆகுது? லேட் ஆகுது. சில தேவ சித்தம் என்று சொல்ல மடிப்பது, பிள்ளை கல்யாணம் தேடுவாங்க, வேலை தேடுவாங்க, ஒருவேளை 6 மாதம் தேட வேண்டியது இருக்கும். திருமணமும் சில நேரம் பல வருஷம் தேட வேண்டியது இருக்கும். சோத்திரம் இதெல்லாம் நமக்கு வெயிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சோத்திரம் தேவ சித்தம் கிடக்கட்டுங்க, தேவ சித்தம் அப்படி சொல்ல நினைப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏன் தேவ சித்தத்தையே ஜெபிக்கல அப்படின்னா, நம்ம நினைக்கிற நேரம் சில நேரம் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அது தேவனுடைய சரியான நேரமா இருக்கும். நான் சொன்ன புரிஞ்சுது? அதனால இந்த சாராளம்மா பார்த்தா அவருக்கு சித்தெல்லாம் நடக்குமா? நடக்கட்டு. அதனால புருஷன் ஒரு நாள் கூப்பிட்டு, ஓய் ஒரு காரியம், என்ன பிலவ்ட் வைஃப், ஒரு காரியம், உமக்கு ஒரு சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கிறேன். யாரு? சாராள் தான். கட்டும் போ. சாராளியே ஆகாரு பேர் மாறிட்டு. அப்ப இனி சொல்லி மனைவியே அனுமதிச்சாச்சு, ஆகார கட்டியாச்சு. ஆனா பிள்ளை கிடைத்தது, குழப்பமும் ஆரம்பிச்சது. தேவ சித்தம் என்று ஒப்பு கொடுக்கும் சில லேட் ஆகும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, ஏற்ற வேளையிலே வரும். சேர்ந்து இருக்கிற எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. எப்படிங்க ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் தலையில ஆட்டுறீங்க. ஆமே. சோதரா, ஒருவேளை உங்களுக்கு காதுக்கு ருசியா பேசிட்டு போனா அவன் தேவனிடத்தில் கணக்கு கேட்பார். பலருக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கு. நான் இதை ரெடி பண்ணும்போது எனக்கே பிரயோஜனமா இருந்தது. அப்ப ஏன் தேவ சித்தத்தை ஏன் விரும்பலன்னா, சில லேட் ஆயிரும், நம்ம நினைக்கிற நேரம் நடக்காது. பொதுவா மனுஷர்களை பொறுத்தவரையில ஆத்திரம் எல்லாம் வேகம். அது இந்த போன் வந்து பிறகு வேகம் எங்கேயும் நம்ம எங்க இல்லை சொல்லுங்க. பொறுமை இல்லை. நம்ம பொறுமையை சோதிக்க தான் ரேஷன் கடையில் கை நாட்டு வைக்கிறது. கழுவுங்க, ராவுங்க, பதியாது ஆத்திரப்பட்டு போகும் தந்துடுவாங்களா ரேஷன் அரிசி. அதனால சில நேரம் ஏடிஎம் மிஷினில் போகும்போது அங்கேயும் பணம் வராது. தாமதத்திற்கு தாமதம் சில நேரம் ஆயிரும், சில நேரம். அதனால இந்த சாராள் பார்த்தா அவர் தரும்போது தரட்டுன்னு சொல்லி ஆமே திரும்ப ஆகாரை மனைவியாய் கொடுத்து அதன் மூலம் ஒருத்தன் பிறந்தான். அவன் தான் இஸ்மவேல். படுறாத பாட பார்த்தீங்களா? தலையில கொண்டு போடுறான், புட்டிங்ல கொண்டு போடுறான். ஆமே ட்ரம் ஐயா மிரட்டி பார்க்குறாரு, நீ என்ன சொல்ல கேட்க மாட்டேன்,
ஆமே சோத்திரம். இப்போ ட்ரம் ஐயா தலைக்கு 400 மில்லியன் விலை பேசியிருக்கு. யாரு சொல்லுங்க? ஈராக்கு தானே, ஈரான். 2 பேருக்கு தலைக்கு இத்தனை பில்லியன். தலை எடுத்துடுவாங்க. நாம இவன் அவனுக்கு தலைக்கு பண விலை பேச. இந்த பிரச்சனையில யாரு உருவாக்கணும்? நல்ல வேலை சாராளம்மா இல்லை. நீ பார்த்ததை சம்பந்தத்தில் ஒருத்தன் பிறந்து இன்னும் பாடுபடுத்துறான், சுடுறான், கொல்றான், வெடிகுண்டா போடுறான். இன்னும் தீரல தெரியுமா உங்களுக்கு? பொஞ்சு இருக்கு. கவனிங்க. அப்போ சில நேரம் தேவ சித்தம் என்று ஜெபித்தால் லேட் ஆயிரும். அதனால பார்க்குறாங்க, பாஸ்டர் அங்கே இருக்கட்டு, ஃபுல்லா சித்தம் நமக்கு பாட்டில் ஒரு காரியத்தை செய்திருவோம் அப்படி நினைக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பகல் ஆண்டவர் சொல்லுகிறா, தேவ சித்தம் என்ற ஒன்று இருக்கிறது. அது உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் தெய்வம் விரும்புகிறார். நீங்க விரும்பினா நடக்கும், நீங்க தடை பண்ணவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் சம்பவிச்சனால பெரிய ஒரு குழப்பம் உண்டாயிற்று. ஆமென். ஆபிரகாம் வீட்டில் குழப்பம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் மாறல. இஸ்மவேலும் இஸ்ரவேலும் இன்னைக்கு எதிரிகள். அவ்வளவு கோபம். இன்னைக்கு பிரச்சனை தான். அதனால பாவப்பட்ட நமக்கும் பிரச்சனை. ஹல்லேலூயா. எப்போ ஆமா இன்டர்நேஷனல் விமானத்தை ரத்து பண்ணுவான்னு தெரியாது, டக்குன்னு நிறுத்திடுவான். சில ஒவ்வொரு ஏர்போர்ட்டில் கிடந்து 2 நாளா அங்கே கொடுக்குற ரொட்டியை தின்னு கஷ்டப்படுறாங்க தேவ பிள்ளைகள். அதனால ஏன் மக்கள் இந்த தேவனுடைய சித்தத்தை விரும்பல அப்படின்னா, சில நேரம் ஆமென் அவங்க நினைக்கிற நேரம் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆயிரும். அல்லேலூயா. பைபிள் சொல்லு, தாமதித்தாலும் தேவ சித்தம் கண்டிப்பா நிறைவேறும். சொல்லுங்க, தேவ சித்தம் நன்மையானது. கொஞ்சம் ஜீவனா சொல்லுங்க. ஆமென். அடுத்து, தேவனுக்கு பிரியமானது. பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட், பரிபூரணமானது. சொல்லுங்க. பெர்ஃபெக்ட்னா அதில் பழுதேதும் இல்லை. அதில் பழுது வந்தாலும் அவர் அதை சரிப்படுத்துவார். அதனால அப்ப தேவ சித்தம் லேட்டாலும் காத்திருக்கணும். அவன் தாமதித்தாலும் காத்திருந்தா சரியான நேரத்தில் அவர் சித்தம் நிறைவேறும். நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சரி, 2வது ஏன் தேவ சித்தத்தை விரும்பல அப்படின்னா, நம்ம நினைச்சபடி நடக்காது. எப்படி 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 ஐயோ ஐயா கவனிங்க. எப்படி வேலையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், சில நேரம் வாச்சிடும், சில நேரம் நம்முடைய விருப்பத்துக்கு டோட்டலா மாறி இருக்கும். இந்த 2 நிமித்தம் தான் அநேகர் அதெல்லாம் ஜெபிக்கண்டாம், சும்மா டைரக்டா அவரை கதவை தட்டி ஏதோ ஒன்று வாங்கி சோதர் அப்படி நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம அறியணும். சேர்ல இருக்கலாம், சேர்ந்து ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து சத்தம் ஒரு அலை இல்லையா? நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற, நல்ல கை கொடி, ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக முள்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் பம்போல். முள்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை ஏலி புஷ்பம்போ என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே.
வரும்போது ஏன் தேவ சித்தத்தை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னா அவங்க நினைக்கிறபடி இருக்காது சில நேரம். அதனால ஆண்டோட ஜெபம் பண்ணா அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகள் உள்ள வீட்டில் ஒரு பொருளோ கேக்கை கொண்டு கொடுத்தா ஒரே கேக்கில் அந்த பிள்ளைகள் இப்படி பார்க்கும். அம்மா எடுத்து கொடுக்கறது பிடிச்சாது. இப்படி டான்ஸ் ஆடும் பிள்ளைகள், அப்படி தானே? ஒரு இதை டான்ஸ் ஆடும், இப்படி இப்படி நிற்கும். 2 பிள்ளையோட ரொம்ப குழப்பம். ட்ரெஸ்ஸு கூட 2 குட்டிகளாக இருந்தால் ஒரு ஜிகினா தானே அதில் வைக்கிறது, மாறி இருந்தாலே கண்டுபிடிச்சிடும். பெரிய குழப்பம்தான். சோத்திரம். சாரியாக இருந்தால் எனக்கு 5.5 முழம், அவளுக்கு 6 முழம். குழப்பம்தான். அவங்க எடுக்கணும். கவனிங்க சோத்திரம், நீங்க எடுக்கணும். இப்போதான் செல்ஃப் சர்வ் சொல்லுவாங்கல்ல, நம்ம விருப்பப்படி என்ன எடுக்கலாம், கரிச்சது பொரிச்சது சொல்லுங்க. இது போல சில நேரம் தேவ சித்தம் என்று நம்ம ஜெபம் பண்ணா நம்ம நினைக்கிறபடி இருக்காது. ஹல்லேலூயா. வீட்டுக்காக ஜெபிச்சா நம்ம நினைக்கிறபடி இருக்காது, காருக்காக ஜெபிச்சா நம்ம நினைக்கிறபடி இருக்காது, மாறிடும் சில நேரம். அதனால என்னன்னா அது ஒண்ணுமே ஜெபிக்கண்டா, கிடைக்கிறத வாங்கிடுவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒருவேளை நம்ம நினைக்கிறபடி இருக்காவிட்டாலும் கர்த்தர் நினைக்கிறபடி இருந்தால் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எந்த சிக்ஷையும் எந்த தற்காலத்தில் எப்படி இருக்குமா, துக்கமா இருக்கும். அதில் பழகினவர்களுக்கு நீதியான பலனை தரும். கையை உயர்த்துவோர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறபடி சுகம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் மன்னாவை ஏன் வெறுத்தாங்க தெரியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில இருந்து சாப்பிடும் இறைச்சி, இதை விட மேலான ஒரு உணவு வேணும். அல்லேலூயா. ஹோட்டலுக்கு ஏன் சாப்பிட போறாங்க? உள்ள கேசரி பவுடர்லாம் போட்டு அவன் கலராக்கி, சொல்லுங்க, எண்ணெய் எல்லாம் நிறைய குவாரி ஊற்றி. நம்ம வீட்டில் ஆம்லேட் போட்டால் 10 ஆம்லேட் போடலாம், அவன் 1 ஆம்லேட் எண்ணெய் ஊற்றுவான். வீட்டில் ஒய்ஃபு பொரிச்சு கொடுத்தா எண்ணெய் அசுபசுபசுன்னு இருக்குது. அவன் உள்ளெல்லாம் போட்டு அங்கே நம்ம பார்க்குறோம்ல, புரோட்டா வாங்க போனால் அதுக்குள்ள எண்ணெய், அடுத்து அதுக்கு மேலே குவாரி எண்ணெய் பிச்சு போட்டு சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். ஆனால் ரத்த குடையெல்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடும். சொத்துறோம். ஹோட்டலில் சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு வீட்டு ஆகாரம் என்ன இப்படி இருக்கு? நாக்க ஏதாவது பண்ணணும், இல்லாம சரி ஆகாது. கவனிங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் நினைச்சாங்க, சோத்திரம், ஆண்டவர் தருகிற உணவு வனாந்தரத்துக்கு என்ன தருவார், இது ஆகிலும் தருவார். அவங்க நினைச்சது காமே எகிப்துல சாப்பிடறதை விட டாப்பா இருக்கணும். ஆனா அவங்க நினைச்சது கொம்மட்டிக்காய், வெள்ளரிக்காய், சைடிஷ், அந்த 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 வெங்காயம், அந்த வெள்ளைப்பூண்டு, அந்த வெள்ளரிக்காய், இதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு சாப்பாடு, என்னைக்கும் புட்டு கிடைக்கிறது போல மன்னா. இந்த அற்பமான உணவு என்னத்திற்கு? இது எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. ஆண்டு சொல்றாரு, ருசி குறைவுன்னு பார்க்காத, இது தூதர்களின் அப்பம். இப்ப பாத்தீங்களா, 35 வயசு வரைக்கும் கரிச்சு பொரிச்சு சாப்பிட்டு 40 டாக்டர் சொல்லுவார், எண்ணெய் தொடு நாளை சாகவே சாவம். எண்ணெயே தொடப்படாது. சிலர்கள் கேட்டு பாருங்க, ஒன்றும் இல்லாமல் சும்மா வெறும் தண்ணியில் போட்டு காய்ச்சி பறைச்சி குடிக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? டாக்டர் சொல்லிட்டார். ஆண்டு சொன்னா இது கொலஸ்ட்ரால் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, இது தூதர்கள். அப்போ அவங்க எப்படி இருக்கிற ஹெல்த்தா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க பலம் 1,85,000 பேரை ஃபேஸ் பண்ண முடியும். அந்த பலத்தின் அப்பன்னு சொன்னா இது எங்களுக்கு வேண்டாம், இறைச்சி கண்டிப்பா வேணும். சில நேரம் தேவன் தருவது, தேவ சித்தத்தின்படி கிடைப்பது நமக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம். ஆண்ட பண்ணார், ஏன் கொடுத்த ஆகாரத்தை தேவ சித்தப்படி தந்தாரேன்னு சொல்லி துதித்து சாப்பிடாம வெறுப்பாட்டா இருக்குன்னு சொல்லி, இந்தா பாரு காடை வருது அப்படின்னு சொன்னா, படபட ஆண்டவர் சமுத்திரத்தில் உள்ள ஆமென் சோத்திரன் டக்குன்னு தூதனை அனுப்பி சமுத்திரத்தில் உள்ள முதலைக்கு கழுத்தை கட் பண்ணிட்டார். டக்குன்னு இவங்க நினைச்சேன் சிக்கன், ஆனா பைபிள் சொல்லுது முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு வனாந்திரத்தினுடைய பிள்ளைகளுக்கு காடையை கொடுத்து, இவங்க நினைச்சு காடை இறைச்சி. ஆண்டு சொல்றாரு முதலை இறைச்சி. என்ன இறைச்சி? தேவ சித்தத்தின்படி தர ஆகாரத்தை சாப்பிடணும், முதல் இறைச்சி தான் சாப்பிடணும். ஹல்லேலூயா. கேட்டதை கொடுத்தாரா, ஆனா இந்த மன்னா சாப்பிடும் போது இருந்த ஆறுதல் மனசுல இல்லை.
இந்த மன்னா சாப்பிடும் நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசம் இப்ப இல்ல, இப்ப குழப்பம். அவன் கேட்டதை கொடுத்தா, இருதயத்திலோ இளைப்பை அனுப்பினார். மன்னா சாப்பிடுவோம், ரொம்ப ஸ்பீடா நடக்கலாம். இப்ப சிக்கன் 65 சாப்பிட பிறகு முருங்குளை தேறி பைக்கு யாரும் நமக்கு யாரும் முடியல வேண்டி இருக்கு. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அதனால தேவ சித்தத்தை நாம் வெறுக்க கூடாது. ஏன் வெறுக்கிறாங்க? உங்களை சொல், ஒண்ணு லேட் ஆயிரும், சூத்திரம் நமக்கு அவசரம். ரெண்டாவது வெறுக்கிறாங்க, அவங்க நினைச்சபடி இருக்காது. மன்னாவை போல சொத்து அற்பமா தான் இருக்கும், ஆனா தேவன் தருகிறது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். படிக்கிற பிள்ளைகள், வாலிப தங்கச்சிமா இருக்கிறீங்களா, தம்பிமா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு 25 தாண்டும் போது, 26 பிள்ளைகளுக்கு 21 தாண்டும் போது பெண் மாப்பிள்ளை தேடுவார். பையன்மாருக்கு அம்மா அப்பா தேடணும், நீங்களே தேடி இருக்கிறீங்களா? இப்போ ஆன்லைனில் தேடுறீங்களா, ஆஃப்லைனில் தேடுறீங்களா? கவனிங்க, தேடும்போது அவன் சோத்திரம், எந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தம் ஒப்பு கொண்டிருக்கிறாங்களோ அது பரிபூர்ணமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும், அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அந்த குடும்ப வாழ்வு இருக்கிற பிரச்சனையிலே அப்பா அம்மா தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, என் பரமபிதா தலையிடுவார். ஆண்டவர் மோசைக்கு ஒரு பெண் கட்டி கல்யாணம் பண்ணி வச்சார். அவ எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ. எத்தியோப்பியானா கருப்பு. ஆமா, இந்த மோசையை பொறுத்தவரையில ஆளு ஹேண்ட்ஸம், நல்ல அழகான ஒருவன். அதனால மிரியாமும் ஆரோனும் சண்டை. ஏன் நீ எத்தியோப்பியா பண்ண கட்டின அப்படி சொல்லி சண்டை. மோசைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, தேவசேலா நடந்தது கெட்டினேன் அப்படி சொல்லி அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தரின் மேல் ஆகிறார். ஏய், ஒரு உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் நான் நெசவேன், சொப்பனத்தில் பேசுவேன். இப்ப மோசே இடத்துல முகமுகமா பேசுகிறேன். என் சாயலை அவன் காண்கிறான். ஏன் உங்களுக்கு அவனிடத்துல பேச பயம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சண்டைக்கு முன்ன நின்ன அண்ணி தானே, அண்ணியும் தானே. மோசைக்கு சகோரி, மோசைக்கு மனைவி யாரு? அண்ணியா குழந்தையா அனந்திரத்தியா? ஏதோ ஒரு திருத்தி பாருங்க. அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன விஷயம்? இப்ப யார் கேட்கணும்? மோசை கேட்கணும். ஏன் நான் தானே கேட்டேன், உனக்கு என்னன்னு கேட்கணும். ஆனா மோசை கேட்கல, வாய் முடி இருக்கிறான். கர்த்தர் கேட்கிறா. ஏன் கேட்க? கர்த்தர் எப்படி கேட்டாரா? எப்படி கேட்டாரா? அன்பா கேட்டாரா? அப்படி பேசிட்டு இருக்கும் போது வெண்குஷ்டம் உடம்புல. மோசைக்கு சைக்கிள், ஆண்டவரே என்ன சகோதரியை பாரு, அழகா இருந்தவா, வெண்குஷ்டம். ஆனா சொன்னார், வாய மூடு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய மேல் காரி துப்புனது உண்டா? 7 நாள் பாளையத்துக்கு புறம் போயிருக்கணும், 7 நாள் வெளியே போட்டு. அதனால திருமணமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவ சித்தம் நடந்தால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த கருத்து ஆண்டவர் இன்வால்வ் ஆவார். பிள்ளைகளை திருமணம் கொடுத்து அங்கே பிரச்சனை இருக்குது, கர்த்தர் இன்வால்வ் ஆவார், கர்த்தர் வருவார், உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால அநேகர் இந்த எல்லாம் தாமதமாக நம்ம விருப்பப்படி இருக்கேன்னு சொல்லி தேவ சித்தம் என்ற ஜெபமே இல்லை. இங்கே அநேகர் கை வைத்து நீங்க சந்தோஷம். இனி அப்படி தேவ சித்தம் எல்லாம் ஜெபிக்காம உங்க விருப்பப்படி எந்த ஒரு ஜெபித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் குடும்பத்திலே செய்யப்படணும். ஆண்டவரே இந்த தொழில் தொடங்குற உம்முடைய சித்தம் நடக்கணும். ஆண்டவரே இந்த திருமண காரியத்தை உம்முடைய சித்தம் நடக்கணும். இந்த கல்வி உம்முடைய சித்தம் நடக்கணும். இல்லைன்னா தடபண ஆண்டவரே, என் பார்வைக்கு நல்லா இருக்குது ஆண்டவரே இந்த கல்லூரி இந்த வேலை, ஆனா உமக்கு சித்தம் தடபண ஆண்டவரே. எத்தனை தைரியமா ஜெபிக்க போறீங்க? அதை தடை பண்ணுவார், அவருக்கு சித்தமானதை கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன்னா கர்த்தர் தம்பிமாருக்கு எதிர்காலம் நல்ல வேலை தருவது இயேசுவுடைய சித்தம் இருந்தால் அதிலே ஒரு நன்மை இருக்கும், அதிலே பெர்ஃபெக்ட் இருக்கும், அதிலே குறை இருக்காது. ஹல்லேலூயா. சரி, இந்த 2 காரியத்து நிமித்தம் தான் இன்றைக்கும் அநேகர் தேவ சித்தம் எந்த ஜெபமே இல்லை. இன்றைக்கு அவன் ஒரு முறை கூட இயேசப்பா ஞாபகப்படுத்தி இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் பெரியவங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை எனக்கு செய்யும் என்று, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். சரி, தேவ சித்தம் செய்த என்ன நன்மை? 15 நிமிஷத்தை நான் சொல்ல போறேன். யோவான் 9:31. யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சரி, தேவ சித்தத்தின்படி செய்தால்
ஜெபித்தால் அந்த தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு, வாழுகிறவர்களுக்கு, அவருடைய சித்தம்தான் என் வாழ்விலே நடக்க வேண்டும் என நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் உடனே செவி கொடுப்பார். பக்கத்தில் கேளுங்க, நீங்க ஜெபிச்ச உடனே ரிப்ளை வரணுமா? எல்லாருக்கும் அதான் ஆசை. வெளிநாட்டு இருக்கிற வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி உடனே எடுக்காட்டு, அவர் இங்கன்னு ஃபோன் பண்ணி எடுக்காட்டு. சில வீட்டில் கொலவாக தான். அல்லேலூயா. இப்போ ஒரு ஈஸி வழி, வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஒற்றை அனுப்பு, அங்கே போயிரு. சில நேரம் பயமா இருக்கும், ஃபோன் எடுக்காட்டு. கவனிங்க சோதர. அப்போ ஃபோன் பண்ணோன்னா வீட்டுக்காரர் எடுத்து ஹலோன்னு கேட்டா, ஏன் ஏன் அப்படி சொல்லி கேட்டா, இந்த மனுஷனை போய் பேசிட்டார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வண்டியில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாரா, கூட ஒருத்தர் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாரா. முதல்ல அவருக்கு மனைவி ஃபோன் பண்றாரா. கவனிக்கிறீங்களா சோதர? மனைவி ஃபோன் பண்ணி விசாரிச்சோன்னு, ஏன் போன வை அப்படின்னு கோபப்பட்டாரா. அடுத்து ஒரு ஃபோன் வந்தா, சாப்பிடியா, எப்படி இருக்கிற அவர் கேட்டாரா. முதல் பேசுன யாரு? வீட்டுக்காரி. மனைவியை பார்த்து கோபப்பட்டான். கள்ள காதலிட்ட, ஏன் எப்படி இருக்கிற, சாப்பிடுறது கேட்டான். நீ எல்லாம் மனுஷனடா அப்படின்னு ட்ரெயில இருந்து பாஸ்டர் சொன்னாரா. எங்களை போல அப்படின்னு சொல்லுவோம், ஒரு லட்சம் சொல்லுங்க பார்ப்போம். அதனால நம்ம ஃபோன் பண்ணால் உடனே வீட்டுக்கார பிள்ளைகள் உடனே எடுத்தா நமக்கு சந்தோஷம். உங்கள் ஜெபத்தை இங்கிருந்து ஜெபிச்ச உடனே பரலோகத்தில் எதிர்முனையில் ஃபோன் எடுத்து அப்படி பச்சை பட்டன் அமைக்கி ஹலோ யாருன்னு கேட்கணும்னா, அம்மா முட்டி போட்டு ஜெபிச்ச உடனே சோத்திரம் சோத்திரம், இல்லைன்னா சரல முட்டி போட்டு ஜெபிச்ச உடனே சோத்திரம், இல்லைன்னா வேற எது உடலை வருத்தி ஜெபிச்ச உடனே கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமை, யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறாங்களோ, செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அவங்க ஜெபத்தை உடனே கர்த்தர் கேட்பார். ஐயா சேர்த்து வரலேலூயா. சில அதிகாரிகளை பாருங்க, நம்ம சில ஆளுக்கு அரசாங்க அதிகாரி இல்லைன்னா ஒரு காரியத்தில் ஃபோன் பண்ணும்போது சிலர் ஃபோனே எடுக்க மாட்டோம். சிலர் அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த ஆளு எப்போ ஃபோன் பண்ணலாம் உடனே ஃபோனு சொல்லுங்க எடுப்பான். எந்த பிஸியாக இருந்தாலும் ஃபோனு இல்லைன்னா 10 நிமிஷம் உடனே அடிப்பார். இது போல கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் போது உடனே பதில் தரேன்னா நீங்க தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். என் வாழ்வில் உம்முடைய சித்தம் தான் நடக்கணும் ஆண்டவரே என்று நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, அவர் செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, ஆமென். 39:12 சொல்லுது, கண்ணீரோடு ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் பதில் கொடுப்பார். நெருக்கப்பட்டு ஜெபிக்கிறதில் பதில் கொடுப்பா. நீங்க தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளா இருந்தா கண்ணீரோடு முழங்கால் படிடுவீங்க. அந்த அன்னாளை போல எழும்பும் போது யான பலத்தோடு எழும்புவீங்க. அப்படின்னா புது பலத்தோடு எழும்புவீங்க. கண்ணீரோடு முட்டி போடுவீங்க. கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீர் விடுகிற அளவு கர்த்தர் உங்கள் ஜெபத்தை உடனே கேட்பாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சோத்ரா. பாருங்க, கவனிங்க, தானியேலை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தானியேலுக்கு இந்த ஜெபம் 21 டேஸா ரிப்ளை வரல. என்ன வரல சொல்லுங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லலாமா? நல்லா கையை அசைத்து ஒரு அல்லேலூயா. எத்தனை நாளா ஜெபம் வரல, ஜெபத்துக்கு பதில் வரல? 21 டேஸ். ஆமென். இவன் ரொம்ப களைத்து போனான். அங்கிருந்து ஒரு தூதன் வந்து இவனை தட்டி எழுப்பி சொல்றான், நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், தேவ சித்தம் செய்கிறவன். அதனால் நீ ஜெபிக்க ஆரம்பித்த போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆனா என்ன பதில் வரலன்னா, பெர்சியா தேசத்தின் அதிபதி அப்ப தேவனுக்கு சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதில பிசாசு தடை பண்ண பிரயாசப்படுவான். ஆனாலும் டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம், ஏற்ற வேளையில் வந்து சேரும். நீங்க தேவ சித்தம் செய்ய ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் ரிப்ளை மெசேஜ் போட்டாச்சு, ஆனா நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால வெயிட்டிங் சொல்லுது. அப்படிதான் இந்த பிசாசு பெர்சியா தேசத்து அதிபதினால 21 டேஸ் ஒன்னா நாளே ஆண்டு ரிப்ளை மெசேஜ் போட்டாச்சு, ஆனா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தா வராது. பாத்தீங்களா? இது போல 21 நாள் தாண்டி வந்தது. தைரியமா இருங்க, ரிப்ளை கண்டிப்பா வரும். பதில் ஆன் த வே, வழியில வந்துட்டே இருக்கு பதில். கையை உயர்த்தி உரலே சொல்லும். பின்ன எதுக்கு இந்த இதெல்லாம் எழுதி இருக்கு? தேவசித்தம் செய்தும் பதில் உடனே வராதவர்கள் சோர்ந்து போயிருந்தா
உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்துக்காக தானியேலை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. கையை உயர்த்துக்கு பாருங்க. தேவ சித்தம் செய்கிற ஒரு பிள்ளை, இனி செய்ய விரும்புகிற ஒரு பிள்ளை, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தந்துட்டாரு. ஆனால் சத்துரு தடமணி வச்சிருக்கிறான். நான் சோர்ந்து போயிருந்தேன், தேவன் ஜெபத்தை கேட்கலன்னு. இன்றைக்கு கர்த்தர் தானியேலை கொண்டு பேசியிருக்கிறேன். என் பிள்ளைக்காய் குடும்பத்துக்காய் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேவ சித்தம் செய்ய எனக்கு ரிப்ளை மெசேஜ் அனுப்பி இருக்கிறேன். அந்த தேசத்தின் அதிபதியை அவன் அழிப்பதற்கு கர்த்தர் தூதனை அனுப்பி சங்கரித்து இன்றே பதிலை தருவீர் ஆண்டவரே. கையை உயர்த்தி சத்தம் முறையில் இல்லையா? சரி, ரெண்டாவது. முதலாவது தேவ சித்தம் செய்தா என்னவா? ஒன்றும் வேண்டாமே. ஒன்று ரெண்டோ பிள்ளை இருக்குது. அதில் கண்டிப்பாக சில பிள்ளை சேட்டை பிள்ளையா இருக்கு, அம்மா அப்பா சொன்னால் கீழ்ப்படியாது. சில பிள்ளை அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருக்கு. அந்த பிள்ளை விழிக்குது, எப்படி டேடி இல்லைன்னா மம்மின்னு விழிக்குது. விழிக்கும்போது என்ன மக்களே, இன்னொன்று செல்வழி கேட்காத ஒன்று விழிச்சுது. அப்படி சொல்லாத பெற்றோரெல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். நானும் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன, கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா உடனே எல்லாம் போட்டுட்டு பிள்ளை கூப்பிடுறான், மோ கூப்பிடுறான். இது போலதான் அப்பா அம்மா பிரியப்படி சொல்லுகிறத கேட்டு அம்மாவுக்கு இதயத்துக்கு சந்தோஷம் கொடுத்தா, ஃபோன் பண்ணாலும் சரி மற்ற மாதிரி கூப்பிட்டாலும் சரி, சோத்திரம் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்போம். இல்லைன்னா அப்படி அப்படிதான். இதை போலதான் ஆண்டவர். தேவ சித்தம் செய்கிற பிள்ளையா இருந்தா அங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ரிப்ளை உடனே அனுப்பி இல்லாம ஆண்டவருக்கு உறக்கம் வராது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு நித்திரை வராது. அல்லேலூயா. அதனால தான் தெய்வ பிள்ளைகளை சபிக்க கூலி பொருத்தும் போது அவன் எல்லாரும் தூங்கினான், தெய்வத்துக்கு நித்திரை வரல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தூதனை அனுப்பி அவர் போய் நேர கேட்கிறார். இங்க வந்த 2 பேர் வந்தாங்களே, யாரு? பெட்டி படுக்கையோட வந்தாங்களே, யாரு? என்ன விஷயம்? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, சரி, ரெண்டாவது தேவ சித்தம் செய்தால். நம்முடைய மெசேஜ் தலைப்பு என்ன? தேவ சித்தம். ஏன் தேவ சித்த ஜனங்கள் விரும்பல? ஒன்று லேட் ஆகும், ஒன்று நம்ம நினைக்கிறபடி இருக்காது. சில நேரம் ஓகே ஆச்சிரும். ஆமே. முதலாவது தேவ சித்தம் செய்தால் நம்முடைய ஜெபம் உடனே ரிப்ளை ஆகும். முன்னெல்லாம் நமக்கு இந்த டவர் நெட்வொர்க் தான். சில வீட்டில் மோடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி அனுப்புனா அந்த நேரம் டக்குன்னு போய் மெசேஜ் போகிறோம் தெரியல, ரிப்ளே வர்றதும். முன்னெல்லாம் ஒரே சுத்து, போனை உதறி டவர் கிடைக்க எப்படி பிடிச்சி. இப்ப எல்லாம் நெட்வொர்க் அதிகம் பண்ணிட்டாங்க. கவனிங்க, ரெண்டாவது தேவ சித்தம் செய்கிறது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் தேவ சித்தம். கவனிங்க பிரதர்ஸ், பிள்ளைலாம் கவனிங்க. தேவ சித்தம் உங்க அப்பா உங்க சத்தத்தை கேட்காவிட்டாலும் ஆண்டவர் கேட்பார். அவர் செவி கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், மறந்தா எங்கே போவேனான். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கையெழுத்தல்லையா. சரி, ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம் தேவ சித்தம் செய்தா? சரி, கேட்பாங்கல்ல, சும்மா சித்தம் சொல்லிட்டு உங்க பாட்டுல காரியத்தை முடிச்சுட்டு போகாம என்ன சித்தம் சொல்றீங்க? ரெண்டாவது தேவ சித்தம் செய்தா அவங்க வாழ்வில் என்றைக்கு நிலைத்திருப்பாங்க. ஆமே. நீங்க நான் ஒன்னா சொல்லுவேன், அவங்களுடைய திருமண வாழ்க்கை நிலைத்திருக்கும். அவங்களுடைய சொத்துரம் வீடு நிலைத்திருக்கும். அவங்களுடைய கல்வி நிலைத்திருக்கும். அவங்கள் வருமானம் நிலைத்திருக்கும். குடும்பத்தில் ஐக்கியம் நிலைத்திருக்கும். தேவ சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எத்தனை விரும்புறீங்க? இன்னைக்கு எல்லாம் திருமண வாழ்க்கையெல்லாம் 2-3 மாசத்துல போகுது. அல்லேலூயா. நான் சொன்ன பார்த்தீங்களா, குவைத்தில் திருமணம் அடைந்து 3 நிமிஷத்துல விவாகரத்து. உலகத்திலேயே கொஞ்ச நாட்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த பெருமை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றிருந்தாலும் ஒரு சங்கடம். 3 நிமிஷத்துல விவாகம் பண்ணி வச்ச ஒரு குடும்பம் பிரியுது. 3 மாதத்துல பிரியுது, 1 வருஷத்துல பிரியுது, 6 மாசத்துல பிரியுது.
சில குடும்பத்தில் 52 வயசு பிறகு பிரியுது. எதிரா ஆமே, மாப்பிள்ளைக்கு 52 வயசான விவாகரத்து வழக்கு. அல்ல சொல்லுங்க பாப்போம், உலகம் எங்க போயிட்டு இருக்கு? சோத்ரா கவனிங்க. அதுல மேல 60 வயசுல பிரியுது. கையை வைத்தல்ல சொல்லுங்க பாப்போம். அல்ல கைத்தல்ல சொல்லுங்க பாப்போம். நான் அந்த மேரேஜ் டே சில சௌகரியமாக வந்து ஜோமனை சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மேரேஜ் டே அப்படின்னு. நான் எங்கள் ஒரு சித்தி இருக்கிறாங்க, அவங்க ஒரு முறை எங்கள் வீட்டு வரும்போது மேரேஜ் டே கொண்டாடினாங்க. இப்போது 65 வயசு பிறகு. அப்போது அந்த சித்தி எனக்கு விளக்கம் சொன்னாங்க, மக்களே நாங்கள் 2 பேர் ஊழியத்தில், சித்தப்பாவுக்கு நிறைய பலகீனம், ஓப்பன் சர்ஜரி, சித்திக்கு நிறைய பலகீனம். இந்த இத்தனை வருஷத்தில் எத்தனை முறை நாங்கள் பிரிந்து அப்படின்னா மரித்து எங்கள் வாழ்க்கை பிரிந்து போக எவ்வளவோ காரியம் வந்தது. ஏசப்பா எங்களை உயிரோட பாதுகாத்தான். அப்போதான் நினைச்சேன், பர்த்டே கொண்டாடியதை விட மேரேஜ் டே தான் ஒன்றா இருப்பதில் பிரச்சனை. கல்யாணம் பண்ணி சில வருஷம் குழப்பம் இல்லை, அத்தான் பித்தாய் செல்லாத்தானே செல்ல பித்தானே. ஆமே, கொடை வளல் தான். ஓ பயங்கர அத்தான் பித்தான். 1-2 வருஷம் கழிஞ்சா சில குடும்பத்தில் ஷூ உள்ள லேசுக்கு சமம். அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். சுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அத்தான் விழிச்சா கடைசி வரைக்கும் அத்தான் விழிச்சான், இல்லை விழிச்சப்படாது. எத்தனை பொத்துருங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணம் புதுசில் அத்தான் அப்படி சொன்னீங்க, இப்போ எத்தனை சொன்னீங்க? அத்தானா பித்தானா போடான்னு சொல்லியிருக்கிறீங்களா? அந்த அத்தான் வழியெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் தேவ கிருபை தான் அதிகமாக வேணும். ஆரம்ப அன்பு பயங்கர சிநேகம், பயங்கர இவங்களுக்கு பிடிக்குமாத்தா, திருமணத்து வீட்டுக்கு போகலாமாத்தா, பிறகு ஓய் நீ வர்றா, இல்லை நான் போகிறேன், எனக்கு வண்டி ஓட தெரியும். அப்படி தான் நடக்குது. சோத்திரம். அப்போ ஆரம்பத்தில் கிருபை வேணும், பெரிய அளவு ஒன்றும் தெரியாது. ஆரம்ப அன்பு 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் தாண்டி போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ தான் கிருபை அதிகமாக வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு சில வருஷம் சொல்ல பார்த்தீங்களா, மாமி கூட முத்தம் தூக்க விட மாட்டாங்க. நீ போங்க. புதுப்பெண் 2-3 வாரம் பார்த்துட்டு தானே துறப்பாடு எடுக்காட்டு துறப்பாடுக்க வைப்பாங்க. இல்லை நம்மளோட நை சொல்லுவாங்க, மற்றோட துறப்பாடு தூக்க சொல்லு, அதே அம்மா. அதனால சோத்திரம், உங்கள் குடும்ப வாழ்க்கை நிலைநிற்கன்னா கர்த்தருடைய கிருபை வேணும். சோத்திரம். 2வது யார் நிலைப்பாங்கன்னா தேவ சித்தத்தின்படி செய்கிறவங்க. நேரம்லாம் பிடிக்கிற எல்லா விதத்திலும் கர்த்தர் நிலைநிற்பை தருவார். இந்த வார்த்தையை சாதாரணமாக நினைக்காதீங்க, அதுக்கு பிரயாசப்படுங்க. ஆமாம், எங்கெல்லாம் நிலைப்புத்தன்மை இல்லையோ, படிப்பில் நிலைப்புத்தன்மை இல்லையா, வெளிநாட்டுக்கு போனால் நிலைப்புத்தன்மை இல்லையா, வேலையில் நிலைப்புத்தன்மை இல்லையா, குடும்ப வாழ்க்கை நிலைப்புத்தன்மை இல்லையா, சண்டையா பிரச்சனையா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை. ஆமாம், சாயங்காலத்துக்கு முன்பு உங்கள் கோபம் தனியும். 1 வாரம் 2 வாரம் எல்லாம் அடக்காது. ஆமே, கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்பா பிள்ளைகளை பிரச்சனை வரும், அதெல்லாம் 2 நாள் 1 நாள் குடிமனை சில மாதிரி. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் இப்போ ஆமே சோத்திரம், நாமே காலையில் அடித்து கொல்லுவேன்னு சொல்கிறவர், ஆமே சோத்திரம் பள்ளியாடி போயிட்டு வரும்போது என்ன சாரி என்னன்னு சொல்லுவார். நீங்கள் திரும்ப சொல்லாமல் இருக்க அந்த திருவள்ளை ஊற்றி அடித்து போடுவேன்னு ரிப்பில் சொல்லாமல் இருந்தால் பள்ளியாடி போயிட்டு வரும்போது அவர் சார்ந்த சொருவியாகி கொஞ்ச நாளுக்கு முன்ன கேட்ட பொருளையும் வாங்கிட்டு வருவார். லக்கி பர்சனாக மாறிடுவீங்க. நீங்கள் ஏற்று ஒன்றும் பேசப்படாது. இன்னும் சௌரமாக சண்டைக்கு வந்தால் ஒன்றும் பேசாமல் கூல் டவுனாக இருந்துட்டு சோத்திரம் திட்டுற வரைக்கும் திட்டட்டு காது கேட்கற செவடியை போல இருந்துட்டு அன்னைக்கு எத்தனையோ நாளுக்கு முன்னே கேட்ட ஒரு பொருள் வரும். சௌர மாதிரி அப்படி தான். இவங்க என்ன பேசினாலும் நம்ம அப்படியே கவனம் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 2வது தேவ சித்தம் செய்து என்னைக்கு நிலை. 3வது சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 7:21. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சரி, 2 காரியத்தை சொன்னேன். ஜெபத்தை கேட்பாரு, ஒரு நிலைப்பு தன்மை தருவான்னு சொன்னேன். 3வது காரியம் ரொம்ப விசேஷமானது. நல்ல கையை உயர்த்துறல்ல சொல்லுங்க பாப்பா. நான் சொன்ன 2 இம்மைக்குரிய காரியம். சோத்திரம். இது உலக மக்களுக்கு நடக்குது, நமக்கு நடக்குது. சோதர் கவனிங்க. இப்ப சொன்ன 3வது காரியம் தான், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் என்டர் ஆக முடியும். கையில் சொல்லுங்க பாப்போம். அங்க பரலோக கதவு திறக்கணும். அங்க கதவு இல்லைன்னு சொல்லி இருக்குமே, வாசல்கள் எப்படும் திறந்தே இருக்கும், பூட்டப்படாது இருக்கும். ஆனா நம்ம திறந்திருக்குன்னு உள்ள போக முடியாது. போனா தலையில
அப்படி தானே? ஒரு முறை அந்த விஜயலட்சுமி ஸ்டோரில் நாங்கள் அந்த துணிக்கடையில் போகும்போது ஒரு பாட்டியம்மா பட்டு சாரியை கண்ணாடி பட்டிக்குள்ளே வச்சுருக்கு. இந்த பாட்டியம்மா சோத்திரம் உள்ளே போனாலும் அப்படி தானே சகோதரிமார் நேராக பார்த்துட்டு நடப்பீங்க. துணி கடைகளை போனால் ஆடு பார்த்தது போல அப்படி தானே பார்ப்பீங்க. எல்லாரும் சேர்த்தா சொல்கிறேன். சகோதரின்னா அதில் ஒரு பிரியம். துணி கடைக்குள்ளே கொண்டு விட்டு பாருங்க, ஆடு இந்த புல் அங்கே கண்டு பார்த்தோம். இந்த அம்மாவும் பறக்கு பார்த்துட்டு இருந்தாங்களா, போய் அவங்களுக்கு கண்ணுக்கு இந்த கிளாஸ் தெரியல, அவங்க நினைக்கிறாங்க ஓப்பனாக இருக்குன்னு. ஒற்றை இடி தலை. அப்போதான் தெரியுது இங்க என்ன இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பரலோகத்தில் நம்ம பார்வைக்கு திறந்திருக்கும், ஆனா தேவ சித்தம் செய்யாதவன் போனா தலையில இடி கிடைச்சும். இடிக்கிற இடியில டைவ் அடிச்சு கீழே வரும். நான் சிரிப்பா சொல்லல. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் போய் சேரணும். பாஸ்டா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆமே அந்த ரங்கத்திலும் வெளிப்பிரகாரமாம் தேவ சித்தம் செய்யலைன்னா அங்கே பிரவேசிக்க முடியாது. அந்நாளில் என்னை நோக்கி அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே. ஊழியக்காரங்க என்ன சொல்றா தெரியுமா? நிறைய பாஸ்டர்மார் அங்க போக மாட்டாங்களாம். உங்களுக்கு நல்ல சந்தோஷம் தானே? ஏன்னா ஆமா, பைபிள் சொல்லுது தாவீது தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தானா. இன்னைக்கு அநேகர் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யலையா, அவங்க விருப்பப்படி ஊழியம் செய்கிறாங்க. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆலயம் கட்டுவதா இருந்தாலும் மீட்டிங் அதெல்லாம் தேவ சித்தத்தின்படி. மூணாவது, தேவ சித்தம் செய்தாதான் பரலோகம் போக முடியுமா? இயேசுவிடத்துல கதவை தொட்டுருவாங்களா? தட்டுக்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே, கதவை திரைன்னு சொல்லும் போது அங்கு ரிப்ளை வருமா? ஆமென். என் நாமத்தில் உம்முடைய நாமத்தில் பிசாசு ஆண்டவரே உங்களை நான் அறியேன்னு சொல்லுவாரா இயேசுப்பா. உடனே எப்படி இப்படி மறுதளிக்கிறீங்க ஆண்டவரே? ஆமென். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை. ஊழியக்காரங்க மட்டும் பிசாசு துரத்துறாங்க. மந்திரத்தில் எத்தனை பேர் பிசாசு துரத்துறாங்க? ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், நோய்களை குணமாக்கிறோம். இயேசு என்ன சொல்லுவாரா? அக்கிரம செய்கார ஒரு காலம் உங்களை அறியே, நீங்க எவ்வளத்தாரோ தெரியாது. ஊழியக்காரங்க நிலைமை அப்படின்னா, விசுவாச நிலைமை எப்படி? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பரலோகம் போய் சேரனா எல்லா பகுதியிலும் தேவ சித்தம் செய்ய விரும்பணும். ஹல்லேலூயா. திருமணம் தானே, படிப்பு தானே, அப்படி நிசாரம் நினைக்கக்கூடாது. இப்போமே ஜெபிக்கணும், வேலைக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் வேலை தேடுற பிள்ளைகள் ஜெபிக்கணும். கர்த்தர் சித்தமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார், நிலைத்திருக்கும். எவனாவது அதுக்கு எதிராக வந்தா அவரே பார்த்து கொள்வார். தானியலுக்கு வேலைக்கு வேட்டு வச்சோன்னு விட்டாரா? சிங்க கெபில போட்டு நொறுக்கி போட்டார் எலும்புகளை. தேவனுடைய பிள்ளைகள். அதனால அவன் மூணாவது, பரலோகம் போகணும்னு சொன்னா தேவ சித்தம் செய்யணும். ஆமென். இத்தனை விரும்புறீங்க பரலோகம் போகணுமா, எங்க இருக்கணுமா? எத்தனை பேர் பரலோகம் போகணும் விரும்புறீங்க? அவங்க மட்டும் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கே இருக்கணுமா? எங்கே இருக்க முடியும்? இந்த சூட்டில். எத்தனை பேர் பரலோகம் விரும்புறீங்க? ஃபாதர் பாடுற பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. எங்க அம்மா காலத்துல எல்லாம் சோத்திரம், வயசானவங்க திருமணம் பண்ணி கொடுத்தவங்க அம்மா வீட்டுக்கு போறதே ஒரு பெருமை. எங்க போறீங்க? அம்மையை வீட்டுக்கு போறேன். விரங்கையா போறவங்க எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் எங்க மாமா கொலை நட்டுருவார், யாத்தம் கொலை, அம்மை கட்டுக்கட்டா கொண்டு வருவோம். சோத்திரம், அது ஒரு சந்தோஷம். அது எப்போ வரைக்கும்னா அங்க அன்னிமாரெல்லாம் வர்றது வரைக்கும் அது ஒரு சந்தோஷம். ஆனா பரலோகம் தான் நமக்கு தாய் வீடு. அதை தேடி இந்த உலகம் நமக்கு டெம்பரவரி. எத்தனை சொல்றீங்க? நிழலை போன்ற வாழ்க்கை. எத்தனை எடுத்துக்கொள்றீங்க? தைரியமா சொல்ல. இப்ப சாக மாட்டீங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு? எப்படி? எத்தனை வெள்ளுக்கடையா? கையை காட்டுங்க. நம்ம நினைக்கிறோம் 80 வருஷம் வாழ போறோம். சிலர்லாம் இந்த பக்கம் வந்தாச்சு, இனி ஒரு இடம் தான் உண்டு. 1 2 3 4 20 40 60 80 60 வயசான இந்த இடைக்கு வந்தாச்சு. இனி இவ்வளவுதான் உண்டு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் தந்தா இன்னும் இடம் கூடும். என் ஆயுசு நாட்களை 4 விரற்கிடை அளவாக்கினி. என் ஆயுசு நாட்களுடைய பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 4 விரற்கிடை எவ்வளவுதான். இங்க பர்த், ஓடி
இங்கடத்து 20, 40, 60, 80 பலத்தின் மிகுதியால் 80 அதுக்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அதான் எனக்கு அன்பா தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவுதான் ஆயுசு காலம். நமக்கு இந்த நாட்களை கர்த்தருக்கு பிரியமா பயன்படுத்துவோம். ஆனா பரலோக வாழ்க்கை நீடித்த வருஷங்கள். அல்லேலூயா. நோய்பட்டவங்களை கேட்டு பாருங்க, இன்னும் 50 வருஷம் குடித்தவங்க கேட்டா வேண்டாம், எப்ப சாவு வரும்னு இங்க கூட சில காத்திருக்கலாம். இயற்கை எய்தினார் என்று எப்ப வர ஆண்டவரே, ஹெல்த்தா இருக்கு, ஓகே. கவனிங்க, வயசானல கேட்டு பாருங்க, ஆண்டவரே படுக்கை இல்லாம சீக்கிரம் என்ன எடுத்துக்கொள்ளும், அப்படிதான் தேடுவா. ஏன்னா உலக வாழ்க்கை கஷ்டம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவே 3வது என்ன வேணும்? பரலோகம் போனா தேவ சித்தம் செய்யாத ஒருத்தரும் பாஸ்டர்மார் உட்பட பரலோகம் போக முடியாது. கர்த்தர் மெயினா ஒன்று வச்சிருக்கிறார். ரட்சிப்பு ஞானஸ்நானம் ஓகே தான், ஆனா அதன் மத்தியில தேவ சித்தம் தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார், மாதாபிதா மற்றும் அந்த இறந்து விடுதே வருதோ. தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார், மாதாபிதா மற்றும் சோதராய். கைவித்தல சொல்லு, உத்தம ஜீவிகள். ஃபுல்லா தெரியாது, புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. அங்க யார் ஜீவிப்பாங்களா? பாஸ்டர்மார் இல்ல, 10-50 வருஷம் விசுவாசி இல்ல, தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் நிலையில் இருக்க போறாங்க. நம்ம எளிமையில் இருப்போமா? ஆண்டவர் பரலோகம் நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோமா? தேங்க்யூலா இயேசுவே. ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளை ஜெபத்தை உடனே கேட்பாரு. உங்க வாழ்க்கை என்றைக்கு நிலைத்திருக்கும். 3வது தேவ சித்தம் செய்கிற பரலோக கதவு திறக்கும். கண்ணை மூடி ஹல்லேலூயா இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയാ. ആമേ. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സതമാ. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം. ഹാഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ഹാഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാമെന്നുരച്ച നാഥനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാമെന്നുരച്ച നാഥനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ. കൈകൊടി പാടുകളാ പിള്ളേകളും. ഇത്രത്തോളം ദൈവം നല്ല കൈകൊടി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. കണ്ണുനീരും കണ്ണുനീരും ദുഃഖമും നിരാശയോ ഊണമായി മാറിടും ദിനം വരും. ഹല്ലേലൂയാ. കണ്ണുനീരും ഊണമായി മാറിടും ദിനം വരും. അന്ന് പാടും ആത്മാട് സുത്തരോ ഇത്രതോ ராஜா. எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே? கண்ணு மூடி ஜெபத்தோடு பாடுவோமா? பாட்டு தெரிஞ்ச பிள்ளைகள். இத்ததோட